இன்றைக்கி நம்ம வீட்டு குட்டி தோட்டத்தில் ஒரு குட்டி அறுவடை தான் பார்க்க போகிறோமே. இது குண்டுமல்லி செடிங்க. போன சீசனுக்கே நல்லா செடியை நல்லா அறுத்து விட்டுட்டேன். இந்த சீசனுக்கு நல்லா துளுத்து வந்திருக்கு. அங்கங்கே மொட்டுமே வந்திருக்கு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ரோஸ் செடிங்க. அத்திப்பூ தற்போல் இப்போ தான் நல்லா வளர்ந்து வருது. நேற்று தான் நல்லா ஒரு பெரிய மைக் செட் அளவுக்கு ஒரு பூ பறித்து சாமிக்கு வச்சுருந்தேன். இது டார்க் ரெட்டு பெங்களூர் ரோஸுங்க. ரோஸை பொறுத்த வரைக்கும் செடியில் இருக்கும்போது ரசிப்பேன். அதை பறித்து தலைக்கு வைக்கணும்லாம் தோணவே தோணாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கத்திரி அறுவடை தான் பார்க்க போகிறோமே. ஒரு கத்திரி செடி மட்டும் வெயிட்டு தாங்காமல் கொடை சாஞ்சு போயிருந்தது. அதுக்கு நல்லா முட்டு கொடுத்து விட்டுட்டேன். கடவுளாக கொடுத்த ஒரு பொக்கிஷம் தான் இந்த மணத்தக்காளி. இதுக்கு நான் விதையும் போடலை, தண்ணியும் ஊற்றலை, தானாக விளைஞ்சி வந்தது. பார்க்கவே சூப்பராக இருக்குது. நல்லா கருப்பு மணி மாதிரி. நாளைக்கு அதை அறுவடை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கத்திரி மட்டும் பெருக்கி வந்திருக்கிறேன். நாற்று கொடுக்கும்போது எல்லாமே ஒரே நாற்று தாம்மா அப்படின்னு தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் எல்லாமே வேறு வேறு கலராக இருக்குது. இது டார்க் பர்பிளாக இருக்குது. அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா அது ஒரு க்ரீனாக இருக்குது. கலர் மட்டும்தான் வித்தியாசம் வருது தவிர மற்றபடி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ரகம் எல்லாமே செடியுமே சூப்பராக இருந்தது. எந்த ஒரு பூச்சி மருந்தும் அடிக்காமல் நம்ம கையால் செடி வச்சு ஒரு அறுவடை வரும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவுமே அந்த காய் எல்லாமே ஆரோக்கியமாக வரும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. செடி ஒன்று ஒன்றா நடலான்னு பார்த்தேன். ஆனால் ஒன்று ஒன்றா நட்டால் வாடி வதங்கிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 செடியை குமுக்காக வச்சு விட்டுட்டேன். செடியாக இருந்தாலும் சரி, சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, நல்லா ஒட்டுக்காக இருந்தால் தான் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்குமே. அதனால் எதுக்கு அந்த செடியை பிரிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே 4-5-6 செடியாக வச்சு விட்டுட்டேன். அதனால தான் வெயிட்டு தாங்காமல் கொடசாஞ்சு போயிருக்குது. ஆனால் செடி பார்க்க சூப்பராக இருக்குதுங்க. எனக்கு பர்சனலாகவே இந்த காய் செடியெலாம் வளர்க்க ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த செடி வளர்க்க பிடிக்கும்னு சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தோடைய அறுவடை இதுதான். நல்லாவே இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் சொல்லுங்கள். டாடா, பை பாய்.